ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் என்ன பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து செயின் போடணும். செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு ஒரு லாக் செயின் போடுறோம். செயின் வந்து கொஞ்சம் பெருசாக போடணும். அப்புறம் நம்ம இந்த செயினில் வந்து ரெண்டுக்கு நடு பகுதியில் வந்து கீழே வந்து ஒரு செயின் வந்து நம்ம போடுறோம். அது செயின் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த ரெண்டு பகுதிக்கு நடுவில் ரெண்டு பகுதிக்கு இப்போ அந்த அளவுக்கு நம்ம திரும்ப ஒரு செயின் கொடுத்து அது வந்து பேக்கில் கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லை செயின், அந்த பகுதியில் பக்கத்துலேயே நம்ம வந்து என்னது செயின் ஸ்டிச் போடுறோம். ஸ்மால் செயின் போடுறோம். இதே மாதிரி அடுத்தது நம்ம கொண்டு போகிறோம். ஸ்மால் செயின் போட்டு பேக்கில் திருப்பியும் அது ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு கீழே செயின் போட்டு நம்ம எடுக்கிறோம். இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இதே போல் தான் கண்டினியூ பண்ணிகிட்டே நம்ம போட போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம வந்து கொடி டிசைனுக்கு மோஸ்ட்டாக ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளவுஸில் எல்லாம் நம்ம இப்போ வந்து கொடி டிசைன் போடுறோன்னா அதுக்கு எல்லாமே நம்ம இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி எடுக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஸ்டிச் போட்டதுக்கு கீழே ஸ்டிச் போடுறோம். செயின் போடுறோம். ப்ரீவியஸ் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வந்து கீழே வந்து செயின் போடணும். இப்படி தான் ஸ்டெம் ஸ்டிச் நம்ம வந்து தொடர்ந்து போடணும். இதில் என்ன ஒரு இதுனா, நமக்கு வந்து நீடில் ப்ராக்டிஸ் நல்லாவே இருக்கும். ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது நீடில் ப்ராக்டிஸ் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். செயின் போடுறோம். கீழே செயின் போட்டு எடுக்கிறோம். இதே போல் தான் செயின் போடுறோம். போட்டு அதே இதில் நம்ம பேக்கில் செயின் கொடுத்து நம்ம எடுப்போம். உங்களுக்கு ஆரி ஒர்க்கு கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய சேனலில் வந்து பேசிக் ஆரி ஒர்க் போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து அதை கற்றுக்கோங்க. இதோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம என்னென்னா ஷேப்பில் எப்படி நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஷேப் வந்து அதாவது கொடி டிசைன்னால் அந்த கொடி டிசைனில் எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொடி மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 2 வேல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நம்ம இதில் வந்து போடலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் வந்து அப்படி காமிக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் இருக்காது, 2 வேலை நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது வரும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த 2 வேலை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து செயின் எடுக்கிறோம். செயின் எடுத்துகிட்டு அதில் வந்து சின்னதாக ஒரு லாக் செயின் போடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டதுக்கு பகுதியிலேருந்து போடுறோம். திரும்பவும் மேலே அந்த லைனில் நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லை, அந்த பகுதியில் நம்ம கொண்டு வரணும். அப்புறம் மேலே கொண்டு வந்து செயின் போடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஷேப்பு கணக்காகி அந்த லைன் பக்கத்துலேயே நம்ம வந்து அந்த அடுத்த ஸ்டிச்சு நம்ம போடுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். செயின் போட்டுட்டு அந்த வளைவு வருதில்ல, வளைவு வந்த ஷேப்பு கணக்காகி கொஞ்சம் நீக்கி அந்த மாதிரி போடுறோம். அடுத்தடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிராஸில் எடுக்கும்போது அது நமக்கு வந்து அந்த லைனில் வராது. அப்போ இந்த பகுதி வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நீங்கி நிற்குது நூல். அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி வச்சாச்சுன்னா அது ஷேப் வராமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த த்ரெட்டை வந்து
புஷ் பண்ணி அது பக்கத்தில் அந்த லைன் பக்கத்தில் அந்த நம்ம செயினை போடுறோம். அப்போ அந்த ஷேப்பில் வந்து அது வரும். நம்ம போடுறோம். இந்த செயின் பாருங்கள், அந்த வளைவு அப்படியே தெரியுது பார்த்தீங்களா? நான் இது வந்து தப்பான முறையில் வந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த பிளேஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வளைவில் எப்படி இருக்குது. நம்ம வந்து அந்த வளைவை நீட்டாக நம்ம உள்ளே கொண்டு போய் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்க்கும்போது தெரியும். செயின் வந்து நான் வந்து கொஞ்சம் தூரம் நீக்கி போட்டு காமிச்சு தரேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இது பண்ண பிறவே அது டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். பார்த்திங்களா? இந்த ஷேப்பை நம்ம எடுக்காமல் இருந்தால் அந்த மாதிரி வளைவு பகுதியில் வரும்போது சின்னதாட்டு நம்ம கொண்டு வரணும். இல்லைன்னா அந்த பிளேஸில் தெரிகிறது மாதிரி நமக்கு தெரியும். நீக்கி போடும்போது அந்த பிளேஸ் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கடைசியில் ஃபினிஷ் பண்ண பிறகு காமிக்கிறேன். இதாயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிளேஸில் வந்து ஸ்மால் செயின் போட்டு எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் என்ன அழகாக நீட்டாக வந்திருக்கு. ஆனால் அந்த இடம் மட்டும் நமக்கு என்னது டிஃப்ரெண்ட் தெரியுது. பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி எப்படி போட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அதில் ஒரு செயின் அந்த எண்ணட் போட்டு முடிக்கிறோம். இப்போ அந்த பிளேஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெருக்கமாக பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். பக்கத்தில் போடணும். சரியா? அதுக்கப்புறம் இப்போ வந்து மேலே இது வரைக்கும் நம்ம கீழே போட்டோம். இனி இது மேலே நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வரணும். மேலே அந்த ஆஃப் பேஜில் கொண்டு வரணும். அந்த வளைவு பகுதியிலெல்லாம் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். பண்ணும்போது பக்கத்துலேயே நம்ம போடும்போது அது நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த சேனல் தொடர்ந்து பார்த்து ஆரி கற்றுக்கணுன்னு ஆசை இருந்தாச்சுன்னா தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம சேனலில் வந்து பேசிக் கிளாஸ் போயிட்டுருக்குது. தொடர்ந்து அட்வான்ஸ் கிளாஸ், ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து வரும். எப்படி போடணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்துலையாட்டு போடும்போது நெருக்கமாக போடும்போது அது ஷேப்பாக அழகாக நீட்டாக கொடி டிசைனில் வருது. இந்த ஸ்டிச் வந்து மோஸ்ட்டாக வந்து கொடி பேட்டர்னில் தான் வந்து போடுவாங்க. ஃபினிஷ் பண்ணுறோம். அதில் எண்டு நாட்டு போட்டு முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கீழே போட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மெத்தடில் பண்ணோமோ அதே மெத்தடில் வந்து இந்த சைடில் நம்ம பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஆஃப் சைடில் கொண்டு போய் வளைச்சி எடுக்கணும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச். எதுக்காகனா
நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, நம்ம வந்து மற்ற மாதிரி ஆர்ட் அந்த மாதிரி எதுக்குனாலும் இது யூஸ் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து என்னென்னா நீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு வந்து ரொம்பவே இந்த இது நீடில் வந்து பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வளைவு பகுதி வரும்போது எப்படி நம்ம செயின் போடுறோம், அப்புறம் கீழே வர செயினை நம்ம இழுத்து அந்த சைடில் வச்சு செயின் குத்தி எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது அந்த ஷேப் மாறாமல் நமக்கு வரும். செயின் போடுறோம். அடுத்து செயின் போட்டு பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பில் நம்ம இது பண்ணி இந்த மாதிரி கொடி மாதிரி டிசைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வந்து டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு அதுக்கான என்ன ஆன்சர் சொல்லணுமோ அதை இது பண்ணுவேன். இல்லையா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதற்கான தெளிவான விளக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இது பார்த்திங்கன்னா எப்படி கொடி டிசைன் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.